666 இந்த எண் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு எண். இந்த வசனத்தை தேவன் நம்மளை பயப்படுத்துறதுக்காக எழுதலை. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்லி எஸ்எஸ்சாமி எழுதியிருக்கிறாங்க. மிருகத்தினுடைய பெயருடன் தொடர்புடைய எண்ணாக 666 இருப்பதால் அந்தி கிறிஸ்து தோன்ற வரைக்கும் சில ஊகங்களை மட்டுமே நம்மால் முன்வைக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீரோவினுடைய பெயருடன் 66 அப்படிங்கிற எண்ணை பொருத்தி பேசினாங்க. நீரோ சீசரின் பெயர் எப்ரேய மொழியில் கெசர் நெரோன் அப்படின்னு எழுதுவாங்க. அதோட தொகை மொத்தம் 666. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரோம மத தலைவர் போப் அவரோட பெயரையும் பொருத்தி பேசினாங்க. அவரோட பெயர் பார்த்திங்கன்னா விகாரியஸ் பிலைத்தேய், அதாவது தேவனுக்கு பதிலானவர், நிகரானவர்ங்கிற மாதிரி அவரை பேசினாங்க. அவரோட அந்த பெயரோட கூட்டுத்தொகை 666. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அதோட ஆங்கில கூட்டுத்தொடர் பார்த்திங்கன்னா 666. 6 அப்படிங்கிறது மனிதனுடைய எண். தீமையின் திரித்துவமும் மனிதத்துவ முழுமையின் திரித்துவமும் 666 ஆகும். நான் இந்த வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் வாசித்துட்டு இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு 3 காரியம் என்னன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நம்ம முத்திரப்படப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். தேவன் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை, அதை குறித்து நம்ம கலங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் அதில் விளங்குன்னு சொல்லி போட்டிருக்கு. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது கடைசியாக இந்த மிருகத்தினுடைய இதுவும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் பிடிக்கப்பட்டு அவங்கள தேவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ 666 அப்படிங்கிறது ஒரு தோல்வியின் அடையாளம். அதனால் நம்ம எதுவும் பயப்படணும்னா, வெளிப்படுத்தல் இந்த 1:8 படிக்கும்போது அவர் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறாங்க. நித்திய காலமாய் அவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறாரு உலகத்தின் முடிவில். ஸோ இந்த முத்திரை குறித்து நம்ம கலங்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக இந்த உலகத்தினுடைய முத்திரை ஒருவேளை பூமியில் நமக்கு அது நம்ம வாழ வைக்கக்கூடியதாக இருக்கலாம். பட் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த முத்திரை அது நம்மளை ரட்சிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளை நித்திய ராஜ்யத்துக்கு நேரம் அதை அழைத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.